ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட ஹேட் யூ தான் பார்க்க போகிறோம். நேற்று எல்லாருமே இதை தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் எபிசோட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிருக்கும். பிகாஸ் அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோக்குக்கு ஒரு கோவம் இருக்கும், என்னை மட்டும் அடிக்கிறாங்களேன்னு. அந்த ஒரு சில்லி ரீசன் வச்சு பிரேக்கப் பண்ணியிருப்பா. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ ஆன் இட். ஸோ எப்படியும் ஒரு 1 வீக் போகுது. 2 பேரும் பேசிக்கவே இல்லை. பட் தூரத்துலேருந்து 2 பேரும் பார்த்துப்பாங்க எப்போவுமே. கோக்கு வந்து தயாங்க்கு தெரியாமல் தான் நல்லா சைட் அடிப்பா. பட் தயாங் அப்படி கிடையாது, அவள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பார்த்துட்டே இருப்பான். ஆனால் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஸோ ஆன் ஃபைன் டே நைட்டு ஒரு 10 o'clock இருக்கும். சியாவும் கோக்குவும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஏய் கோக்கு, இந்த மூவி நல்லா இருக்குல்ல? ஆவரேஜ் தான், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அண்ட் சியா, என்னை கோக்குன்னெலாம் கூப்பிடாத, என்ன நார்மலாக என்னே கூப்பிடு. ஏண்டி, உனக்கு ரொம்ப பிடிக்குமே? இல்லை, எனக்கு அது பிடிக்கல, நார்மலாக கூப்பிடு. இப்போ எனக்கு வயனுன்னு சொன்னால் தான் பிடிக்குது. ஸோ இது தூரத்தில் தயாங் நின்று பார்த்துட்ருக்காரு. இப்படி தான் இருக்கணும். எக்ஸாமு நாளைக்கு, இன்றைக்கி நைட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கணும். அது முதல் தப்பு. 2வது தப்பு, நான் வச்ச பேரும் உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. வர வர ஏன்டி இப்படி பண்ணுற? நல்லா தானே இருந்த? எறி வரேன். மாமா, நீங்கள் என்ன இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதா சியா? அப்படிலாம் இல்லை, வரீங்களா? ஒன்றா படம் பார்க்கலாம். அதுதான் வந்தேன். தள்ளி உட்காரு. இருங்க, நான் இந்த பக்கம் உட்காரேன். நான் 2 பேருக்கும் நடுவில் உட்காடுறேன். ஏன் மாமா உட்காரக்கூடாதா? எனக்கு ஓரமாக உட்காந்தா பிடிக்காது. 2 பேருக்கு நடுவில் உட்காந்தா தான் பிடிக்கும். கோக்கு, தள்ளுறி. சரி, நீங்கள் 2 பேரும் படம் பாருங்கள், நான் உள்ளே போகிறேன். இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 3 பேரும் இப்படி ஒன்றா இருந்து. ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு ஒரு படம் பார்க்கணுன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒருத்தவங்க கூட பார்த்தா நான் அப்படி தான் கண்டினியூ பண்ணுவேன். இடையில யாராவது வந்தால் எனக்கு அது பிடிக்காது. ஐய, நீலாம் ஒரு ஆள், உனக்கு ஒரு பாலிசி வேறையா? இங்கே பாருங்கள், நான் போகிறேன். நீங்கள் 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க வேறு. வயன், என்னடி? இவளே போதும், அவளே அதை மறந்துட்டுருப்போம். இந்த கோக்கு மயிறு என்ன இப்போது? எதுக்கு அவ்வளோ ஞாபகப்படுத்தி விட்டுட்டு அவள் ப்ளஷ் வேறு ஆகிறா, பார்க்க முடியல. ஓகே, 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கள், நான் போகிறேன். இப்போ நீ முடிவெடுத்தது தாண்டி சரியான முடிவு கோக்கு. ஏன்? நீ போய் தான் ஆகணும். நாளைக்கு எக்ஸாம் இல்லை. நானே கேட்கலான்னு நினச்சேன். படிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்னடி இங்கே ஆட்டம்? தொப்பாகிரியே, அவனா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நீ படிக்கலன்னு தெரிஞ்சா? ஓ, நாளைக்கு எக்ஸாம் இல்லை? போய் மூடிட்டு படி போ. நான் இங்கே தான் இருப்பேன், டிவி பார்ப்பேன் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி தயாங்க முறைச்சி பார்த்துட்டே வந்து பக்கத்தில் உட்கார்றா. தயாங்க ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு சியாவோட தோல் மேலே கை போடுறான். அட பாவி, இதெல்லாம் அது கூட பண்ணுற? இல்லை கோக்கு, நீ ஏன் பொசிசிவ் ஆகுற? உன் வாழ்க்கையில் மாமா இல்லவே இல்லை. நீ இதெல்லாம் பார்த்து எதுவும் ஆயிக்காத. மாமா, என்ன திடீர்னு தோல் மேலெல்லாம் கை போடுறீங்க? கோக்கு, அவள் ஏதாவது பார்த்து ஏதாவது நினச்சிக்க போகிறா. கேட்டல சியா, என்ன சொன்னான்னு? 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. அப்போது அவள் இதெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டா. அப்போது மாமா, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? பூச்சிடாடே. இங்கே பாரிசியா, நார்மலாக நீ அக்கா புள்ள, ஒரு உரிமைக்கு போட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? நீங்கள் அப்படியே சொல்லி என்னை ஏமாத்துங்க, ஆனால் எனக்கு தெரியும் எது உண்மைன்னு. ஷூ, இதெல்லாம் கேட்கணும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் உட்காந்துருக்கவே மாட்டேனே. அப்போ தயாங்க அப்படியே கோக்குவை இடிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்கான். இங்கே பாரு, இடிச்சிட்டு எதுக்கு உட்காந்துட்ருக்க? எட்டம் இல்லடி, நான் என்ன பண்ணுறது? நான் அங்கே போய் உட்காடுறேன். ஓ, அங்கே கொஞ்சம் பெரிய இடம் இருக்குல்ல, வாசியா, அங்கே போய் உட்காரலாம். சரி, நீங்கள் அங்கே போங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஏண்டி, முன்னாடி படம் இது, இதை போய் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க 2 பேரும் சப்பைங்களா? என்னாச்சு மாமா, இந்த மூவிக்கு என்ன? ஏதாவது தமிழ் படமாக உட்காந்து பார்த்தா அதில் வர காதல் புரியும்,
காதல் ஒருத்தனை பண்ணால் உண்மையாக இருக்கலான்னு புரியும். என்ன சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்துலலாம் என்ன நடக்கும்? ஒரு சீனு ஹாய் பாய், நைட்டு பார்த்தா 2 பேரும் ஒரே இதில் தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பான். இதை போய் பார்த்து என்னடி கற்றுக்க போகிறீங்க? அதான் விட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு. அப்படி யார் விட்டுட்டு போனா? மாமா உங்களுக்கு நல்லா இது போலையே, எக்ஸ்பீரியன்ஸ் போலையே. சின்ன பிள்ளை நீ எதுக்கடி அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆடுற? அப்படி தானே பண்ணுறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்போவுமே உமன் இன் லவ் தான் பெஸ்ட்டு. ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல கோக்கு. என்னாச்சு மாமா 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அவள் யாரையாவது லவ் பண்ணி ஏமாற்றிட்டாலா என்ன? ஏய் என்னடி என்கிட்ட கூட சொல்லலை, மறைச்சிட்ட? அக்கா நீயும் ஏன் அவன் கூட சேர்ந்துட்டு இப்படி ஆடுற? நான் அப்படி யாராவது ஏமாத்திருப்பேனா? ஐயோ பொய் பேசுகிறத பாரு, மூஞ்சியை பாரு, அப்படியே அது உண்மையாக பேச வர மாதிரியே ஒரு ரியாக்ஷனு. உன் தங்கச்சியை பேசாமல் ஆக்ட்ரஸாக சேர்த்து விட்றி. நல்லா ஆக்ட் பண்ணுவா. இப்போ இந்த டாபிக் யார் இழுத்தது? லவ்னா அது யாருக்கு எழுதியிருக்கோ அது அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். ஐயோ ஐயோ ஐயோ. அப்புறம் கோக்கோட அட்வைஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன. சியா உள்ள உங்கள் அப்பனை கூப்பிட்டு வா, அவனும் கேட்கட்டும். அப்புறம் உங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கோம், அதையும் கூப்பிட்டு வா. எனக்கு அப்படியே எரிச்சலாக இருக்குது. அப்படின்னா போய் உட்காந்து படிடி. நீ யார் என்னை படிக்க சொல்கிறதுக்கு? நீ இது சொல்லாமல் இருந்திருந்தாவது நான் ஒழுக்கமாக போய் உட்காந்து படிச்சிருந்துருப்பேன், கொஞ்சம் நேரம் மூவி பார்த்துட்டு போகலான்னு. பட் யூ ரன்ட் எவ்ரிதிங். நாளைக்கு நான் ஃபெயில் ஆனால் அதுக்கு நீ தான் காரணம், சரியா? இப்போ போய் படிப்பியா மாட்டியா? படிக்க மாட்டேன் சொன்னது கேட்கலையா? உன்னால தான் நான் படிக்கலை. நீ ஏன் சொன்ன? நீ சொல்லாமல் இருந்திருந்தாவே நான் போயிருப்பேன். உனக்கு என்ன அக்கறை? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன்டி இவ்வளோ அடவண்ட்டாக இருக்க? உன் நல்லதுக்கு தானே சொல்கிறாரு. எக்ஸாமில் குட் மார்க்ஸ் வாங்கினா தானே உன்னால் உன்னோட ட்ரீம் காலேஜுக்கெலாம் போக முடியும். காலேஜுக்கே நான் போக மாட்டேன். அப்படிப்பட்ட காலேஜுக்கே எனக்கு தேவையில்லை. போய் படின்னு சொன்னேன், பொடி. என்ன காது கேட்காதா? டெஃபண்டம்மா. நான் சொன்னது தான். போக மாட்டேன். நான் நாளைக்கு நான் ஃபெயில் தான் ஆவேன், வேணும்னே ஆவேன். ஆமாம் நான் ஃபெயில் ஆவேன், ஃபெயில் ஆகி காட்டுறேன். சியா ஒரே நிமிஷம் இரு, ஃபோன் கால் வருதுன்னு நினைக்கிறேன், நான் உள்ளே போயிட்டு வரேன். ஓகே மாமா நீங்கள் போங்க. அப்படின்னு கோகோ பார்த்து முறைச்சிக்கிட்டே உள்ளே போகிறான். என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கான் இவன்? என்னை சீட்டருன்னு சொல்வானா? என்கிட்ட அக்கறை காட்டுவானா? என் கண்ணு முன்னாடி எங்கள் அக்கா தோல் மேலே கை போட்டு உட்காந்து என்னை வெறுப்பேற்றுவானா? இவன் சொல்கிறது நான் கேட்கணுமா? ஐயோ சாரி மாமா, ஏன்னு தெரியல, என்னால் நானாக இருக்க முடியல. நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன். ஏன் எனக்கு தெரியல மாமா, என்ன ஆச்சு எனக்குன்னு. நான் நானாகவே இல்லை. கோக்கு இப்போ என்ன? எகெயின் அதே டைலாக்கா? படிக்கணுமா? முடியாது. நானும் எகெயின் அதே டைலாக் தான். உன் ஃப்ரெண்டு யாரோ கால் பண்ணியிருக்காங்க, இங்கே வா. யார் இந்த நேரத்தில்? எனக்கு என்ன தெரியும், வா. உன்கிட்ட ஏதோ பேசணுமா? இருங்க. எவன் தெரியல இந்த நேரத்தில் உயிரை வாங்குறான். யார்? ஃபோன் கொடு. அவ்வளோ திமிராடி உனக்கு. மாமா அப்படின்னு அவளை உள்ளே இழுத்து போட்டு கதவை சாத்துறான். அவள் அப்படியே பெட்லேயே போய் விழுகிறா. ஐயோ என்ன இப்போ உனக்கு? எதுக்கு இப்போ என்ன உள்ளே கிட்னாப் பண்ணி வச்சுருக்க? ஆமாம் இவ பெரிய மயிறு, இவளை கிட்னாப் பண்ணுறாங்க. என்ன படிக்க மாட்டியா? எத்தனை தடவை சொல்கிறது நான் படிக்க மாட்டேன்னு? ஏன்னா நீ என்ன படின்னு சொல்கிறல்ல, அதனால தான். லாஸ்ட்டாக கேட்குறேன், படிப்பியா மாட்டியா? படிக்க மாட்டேன் 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 போதுமா? சரி, இது வரைக்கும் நான் வச்சதே இல்லைல்ல. மடியில் உட்கார வச்சு செல்லம் வெண்ணெய் மயிறு அப்படி தானே கொஞ்சிருக்கேன். இப்போ நான் பண்ணுறத பார்த்து நீ இப்படி படிக்காமல் போகிறேன் நானும் பார்த்துட்றேன்டி. என்ன பண்ண போகிற? சொல்லு, கடைசியாக கேட்குறேன், மறுபடியும் கடைசியாக கேட்குறேன் கோக்கு, படிப்பியா படிக்க மாட்டியா? மிரட்டுறியா? மிஞ்சி போனால் என்ன பண்ணுவ? உட்காந்து அழுவ. நான் அழுவனா? நான் அதுக்கிட்டே அழுவணும் அப்படின்னு அவளோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி கடிச்சு வைக்காத குறையா கிட்டக்கு போய் பேசி கத்துறான்.
எதுக்கு இப்படி கத்துற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட்டாக கேட்குற இந்த மூஞ்சிக்கிட்ட, இந்த அழகான மூஞ்சிக்கிட்ட, படிப்பியா படிக்க மாட்டியா சொல்லு. நாளைக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குது, சொல்கிறீ. லாஸ்ட்டாக இந்த மூஞ்சிக்கிட்டேயும் சொல்கிறேன், நான் படிக்க மாட்டேன். ஓகே சரி, நான் பார்த்துட்றேன். என்ன என்ன பண்ணுறேன்? என் கையை விடு. நீ படிக்கிறியா படிக்கலான்னா நான் பார்க்குறேன்டி. தயோங் என் கையை விடு தயோங் அப்படின்னு அவள் சொல்ல சொல்ல அவளை அப்படியே பின்னாடி திருப்பி போட்டுட்டு 2 கையும் அப்படியே கட்டுறான் கட்டில்ல. என்ன என்ன பண்ண போகிற? படிக்க மாட்டல்ல? படிக்கலைன்னா என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரிய வேணாமா? அதான் என்ன என்ன பண்ண போகிற மாமா? இங்கே பாரு, நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி படி படின்றேன். ஆனால் உனக்கு அவ்வளோ ஈகோ இல்லை. எங்கேருந்துடி உனக்கு அவ்வளோ ஈகோ? இங்கே பாரு, என்னை அவுத்து விட்டுரு, நான் போகிறேன். சொல்லு. அப்போ இப்போ சொல்லு, படிப்பல்ல? படிக்க மாட்டேன். சரி அப்போ இரு. வர கோவத்துக்கு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு ஸ்டிக் இருக்குது, அதை எடுக்கிறான். என்ன பண்ண போகிற நீ? என்ன அடிக்க போறியா? நீ என்ன அடித்தாலும் நான் படிக்க மாட்டேன். இப்போவும் அத்தானே சொல்வியாடி நீ? மாமா அப்போது பின்னாடியே எல்லாத்தையும் அப்படியே அவுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவளை அடிக்க ஆரம்பிச்சிடறான் பின்னாடி. மாமா மாமா வலிக்குது. என்ன இவ்வளோ ஈகோ? நீ எப்பவுமே கொஞ்சிட்டே இருக்கணுமா? படி படி படின்னு உன் நல்லதுக்கு தானே அடி சொல்கிறேன். மாமா மாமா வலிக்குது. அடித்ததே இல்லை இது வரைக்கும் உன்னை. உன்னெல்லாம் அடித்து வளர்த்திருந்தா தாண்டி நீ வாயை மூடிட்டு இருந்திருப்ப. மாமா தயங்க என்னை விட்டுடு. எதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ ஈகோ? மாமா எதுக்கு இவ்வளோ ஈகோ? எரி பழுக்க வைக்கிறேன். மாமா மாமா என்னை விட்டுடு, வலிக்குது மாமா. சாவு. நீ நாளைக்கு ஃபெயில் ஆகிட்டு எதுக்கடி உயிரோடு இருக்கணும்? அதுக்கு நீ இப்போவே செத்துடு. மாமா வலிக்குது. செத்துடுறி, செத்துரு. என்கிட்ட அவ்வளோ திமிரு காட்டுறல. உன்னை விட பெரியவன் நான். என் பேச்சை கேட்காம வரையாமல் பேச்சடி கேட்க போகிற? யார் அந்த ஜாக்சன் பேச்சியா? மாமா மாமா. அப்போ அந்த ஸ்டிக்கே அப்படியே உடஞ்சி விழுந்துருது. அப்போ நல்லா அழுக ஆரம்பிச்சிட்றா. பின்னாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ரோஸ் கலரில் ஆகிடுது. தயாங்க அப்படியே பின்னாடி இருந்தால் அவன் மேலே படுத்துட்டு, எதுக்கு உனக்கு இவ்வளோ? அமைதியாக சமத்தாக இருந்திருந்தா ஏன் கொக்கு இப்படி இருக்க? எனக்கு ரொம்ப கோவம் வரும்டி. அதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டினது கிடையாது. இன்னைக்கு நீ என்னை ரொம்ப கோவப்படுத்திட்ட. அதான் இப்படிலாம் நடந்துருச்சு. நீ போ, நீ ரொம்ப மோசம். இங்கே பாரு, என்ன பாரு, என்ன பாரு. நீ என் மூஞ்சில் முழிக்காத. முழிப்பேன். அங்கே பாரு, என்ன பாரு. என்னை எங்கள் அப்பா அம்மா கூட இப்படி அடித்ததில்லை. அத்தனால தாண்டி செல்லம் நீ இப்படி இருக்க. புருஷனா நான் உன்னை அடிக்கணும்ல, அப்போ தானே நீயும் வாழ்க்கைனா என்னன்னு கற்றுப்ப. ஒரு படிக்கிறதுக்கு உனக்கு என்னடி அவ்வளோ கஷ்டம்? இதே ஜாக்சன் சொல்லியிருந்தா அவன் பேச்சுக்கு ஒரு பேராகிராஃபாவது படிச்சிருப்ப தானே? ஆமாம். ஒத்த எங்கே அந்த குச்சி? இல்லை இல்லை, நான் படிச்சிருக்க மாட்டேன் யார் சொன்னாலும். இங்கே பாரு, வெளில போகணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறையா சொல்கிறல்ல, அதுக்கெல்லாம் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நான் ஏன்டி இவ்வளோ கஷ்டப்படுறேன்? எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா நீ நல்ல மார்க்லாம் வாங்கினா? மயிர் மாதிரி பண்ணுற கோக்கு நீ. சத்தியமாக எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைடி. பிடிக்கலன்னா போ. அப்போதே போனல சியா கிட்டே தோல் மேலே கை போட்டு அப்படி இருப்போம். நான் இங்கே இவ்வளோ முக்கிட்டு இருக்கேன், நீ படிக்கணும், ஒரு கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னா. ஆனால் உனக்கு அவன் மேலே கை போட்டது தான் உனக்கு பெரிய விஷயம். எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? நான் எப்படி நீ பாத்ரூம்லாம் போவேன்? ஐயோ, போய் புக் எறி. புக் எடு. கேட்கலையா? அந்த ஸ்டிக்கை வச்சு சொல்லிட்டா? இல்லை இல்லை, நான் எடுக்கிறேன். போ. கை கை கட்டியிருக்கு. ஓத்தோ, போ. அவுத்து விட்டுட்டான், போ. ஏய், அழுத சுப்பினி மேலே தருவேன், போ. எடுத்துட்டு வா. புக்கை பாரு லட்சணத்தை. புதுசு போல் ஏதாவது பச்சையாக திறந்து பார்த்தியா குத்ததுலேருந்து?
மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். யாரோடது? ஆ, ஷெரினோடது. அது ஒரு மக்கு, நீ ஒரு மக்கு. உட்காரு. ஏய், கீழே உட்கார்றி. என்ன என்ன அடிச்ச அடியிலனால உட்கார முடியல. நீ நடிக்கிற மாதிரி இருக்கே. இல்லை, சத்தியமாக முடியல. வா, மேலே உட்காரு. வா, மடியில் உட்காரு. ஏன்? பிரேக்கப் ஆகிடுச்சு 2 பேருக்கும். மடியில் நான் எதுக்கு உட்காரணும்? ஐயோ, இந்த விவரம்லாம் நல்லா பேசு. ஆளும் வாயும் வாயப்போற வாய. இங்கே தாண்டி உட்காந்தாகணும், நீ சாகிற வர. வா. எல்லாம் அப்படிலாம் இல்லை, பார்த்துட்றேன் உன்னை. அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் நீ என்னை தாண்டி. வா. என்ன இது? என்ன லெசன் இது? ஆ, படிடி. சம் நேச்சுரல் ஆஃப் ஃபினோமினா. ஆ, என்னது? சம் நேச்சுரல் ஃபினோமினா. ஆ, கரெக்டு தான். அப்போ ஏன் தப்பாக இருக்க மாதிரியே பார்க்குறேன்? ஏய், அழுதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் மறுபடியும் எடுத்து அடிக்க வரும். மூடிட்டு படுறி. படிச்சிருக்கியா இது ஃபஸ்ட்டு? ஆ, நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல கிளாஸில். எங்கே எதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆ, அது சரி, புக்கு கூட. ஆ, என்ன என்ன சொல்லி கொடுத்தேன் நான் அன்றைக்கி கிளாஸில் இதை பற்றி? கோக்கு உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்கிறீ சொல்லும். ஆ, அது அது வந்து இதில் வந்து நேச்சுரல் பற்றி சொல்லியிருப்பேன். நேச்சுரல்னால் அப்படி? ஆ, காடு. ஆ, காடு மலை. காடு மலை டோராவோட வீடு. போட்டன்னு வச்சுக்கோ, அப்படியே சொல்லி கொடுத்தேன். ஷோ, என்னடி பண்ணிகிட்ருப்ப நீ கிளாஸில்? உன்னை தான் பார்த்துட்டு இருப்பேன். ஷோ ஆஃப் பண்ணிட்டாலே. என்னையா பார்த்த? லவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சொல்லு. இப்போ பண்ணுறியா? இல்லை, இதுலலாம் நல்லா உஷாராக இருண்ணா. சரி, பார்த்தா படித்த மாதிரியே தெரில. முதல்லேருந்து படி, உட்காந்து. நான் இங்கே தான் இருப்பேன். இப்போது நான் படிச்சுக்கிறேன். கிழிச்சுப்பேன். உட்கார்றேன், படி. ஏன் என்னை இப்படி அடிக்கிற? உன்னெல்லாம் நல்லா அடிக்கணும் போட்டு. மிஸ் பண்ணிட்டேன். சத்தமாக படுறி, சரியா? அப்படியே காதுக்குள்ளே போய் எனக்கும் அது மனப்பாடம் ஆகி நானும் நாளைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கணும். நீ ஏன் எக்ஸாம் எழுத போகிற? ஏய், இந்த கொஷின் இப்போ தேவையா? முதல்ல உன் கொஷினுக்கு ஆன்சர் படுறி. சரி சரி. லைட்னிங் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆர் அன் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க். அமெரிக்காவில் பிறந்துட்டான்னு சீனு. ஏய், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன தான் அமெரிக்காவில் நீ இருந்தாலும் என் கூட பட்டிக்காட்டுக்கு தான் வந்து வாக்கப்பட போகிறேன், சரியா? என்ன என்ன நினச்சிட்ருக்க நீ? என்னை விட்டுட்டா வேறு ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிட்டு டூயட் பட்டு போயிடலானா? ஒத்தா சாச்சிருவேன். என் கூட தான் வருவேன், சரியா? நம்ம 2 பேரும் ஃப்ளைட்டில் போயிடலாம். அங்கே வந்து ஜாலியாக இருக்கணும், சரியா? சரி சரி, இப்போ படி 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 படி. By the accumulation of charges in the clouds, it can be deadly and it can lead to the loss of life and property. ப்ராப்பர்ட்டியா? நீ என்ன அமெரிக்கனா? ப்ராப்பர்ட்டி. ஏய், ப்ராப்பர்ட்டி ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணு. என்ன நீலாம் என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா இருக்க போல் எங்கள் அமெரிக்காவில். பார்க்க நல்லா ஒரு மாதிரி வெள்ளைக்காரி மாதிரி இருந்தால் மட்டும் பத்தாது, சரியா? வாயில் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணும் நல்லா. நான் நல்லா தான் பேசுவேன். அப்போ ஏன் உனக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுற? நீ இங்கேருந்து போறியா? அப்போ தான் நான் நல்லா படிப்பேன். முடியாது. பொண்டாட்டிக்கு நாளைக்கு முக்கியமான எக்ஸாமு. கூட இல்லைன்னா நீ அப்படியே தூங்கிடுவேன். படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி ஃபுல்லாக விடவே இல்லை. அவள் எப்படியோ படிக்க வைக்கிறான். தயான் வந்து நல்லா தூங்கிடுறான். அப்போ கோக்கு ரொம்ப டயர்டாக இருப்பா. படித்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வெளியில் ஓடிடுறா. அப்படியே மார்னிங் ஆகுது. அவள் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி வெளியில் வரா. வயன் இங்கே வா. அப்பா இங்கே வா. நேற்று நைட்டு ஃபுல்லாக ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருந்த?
படிச்சுட்டு இருந்தப்பா. நீ மட்டுமா? அப்பா தயங்கதுக்கு இருந்தான். அப்பா அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார், நான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன் உன்னை தெரியாத மாதிரி அவன்கிட்ட காட்டிக்கிற? அதனால தானே அவன் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அப்போ நான் எந்த தப்பு பண்ணலப்பா, அவர் தான் வந்தார். ஐயோ, நான் சொல்லி உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவன் வந்தா உனக்கு எங்கே போச்சு அறிவு? அதை தான் நான் கேட்குறேன். அப்பா எனக்கு புரியலை. நான் மட்டும் என்னமோ அவரை லவ் பண்ண மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கிற. அவனும் தானே நான் லவ் பண்ணார், அதையே நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்களா? நான் அதெல்லாம் காணதும் காணாமல் விட்டுருவேன். ஏன்னா எனக்கெலாம் என் முதல் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன்னா கேட்டால் அங்கேருந்து பதில், நான் கோகோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன் முதல் பொண்ணெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தானே வரும். இதை நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. அதனால தான் நீங்கள் கேட்காம இருக்கீங்களா? பயப்படுறீங்களா மாமாவை பற்றி தெரிஞ்சு? என்ன சொன்ன? என்னடி சொன்ன? அப்படின்னு கோகோட கழுத்தை பிடிச்சி நசுக்கிறாரு. நீ எனக்கு கொன்னுடு, உன் வயிற்றில் பிறந்ததுக்கு நீ எனக்கு கொன்னுடு பேசாமல். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை செத்து போகிறதுக்கு. ஆனால் நான் போனதுக்கப்புறம் என் மாமா வந்து உன்னை கொன்றுவான். அதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. இங்கே பாரு, இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது. அப்பாடா, தேங்க்ஸ். வரவே மாட்டேன், அதான் நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ திமிரல உனக்கு? ரொம்பவே திமிரு. ஏன்னா என் மாமா யார்? அதனால தான் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. நான் வரமாட்டேன். குட் பாய், சரியா? இங்கே பாரு, நீ எப்படியும் என் முதல் பொண்ணை சாகடிச்சிருவல்ல? அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவ்வளோ நேரம் ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருந்தவ திடீர்னு ஸ்டாப் ஆகுறா. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அப்படியும் கீழே ட்ராப் ஆகுது. எல்லாம் சுற்றி ஒரு மாதிரி ரொம்ப பிளராக தெரியுது. இல்லைப்பா. வாயால் நான் அப்பான்னு கூப்பிடாத, அதான் நடக்க போகுது. நீ என்னோட முதல் பொண்ணு சியாவை சாகடிக்க போகிற. அவள் உன்னால தான் சாக போகிறா. இல்லைப்பா. அவள் தான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கா கண்மூடித்தனமா. நேற்று நைட்டு அவ்வளோ சிரிப்போட தங்கச்சி அவள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிகிட்டு இருந்தா. உன்கிட்ட அவள் எப்போவுமே துரோகம் பண்ணது கிடையாது. ஆனால் நீ வெக்கமா இல்லை? அப்படிலாம் இல்லை இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து மூவ் ஆகுறா. வெளியில் போனால் கார்கிட்ட தயம். ஓய் அண்ணா, எல்லாம் ஓகே தானே? வா வண்டியில் ஏறு, ஒன்றா போகலாம். பிரேக்கப்புன்னு சொன்னால் பிரேக்கப் தான், அது உனக்கு புரியாதா? அது உனக்கு புரியாதா மாமா? ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்ணுற? நேற்று சொன்னல, அதெல்லாம் விட்டுடு. நீ என்னை மறக்க ட்ரை பண்ணு. ஒரு வாரம் 2 பேரும் பேசாமல் தானே இருந்தோம். நேற்று மட்டும் ஏன் வந்த? அதே மாதிரி கண்டினியூ பண்ணு. ஓ, உனக்கு பேசக்கூடாது என்கிட்ட, ஆனால் நீ என்னை சாப்பிட்ற மாதிரி பார்க்கணும், அப்படி தானே? பேசக்கூடாதுன்னு போயிட்டா என்னை எதுக்கடி பார்த்த ஒரு வாரம்? தெரியாமல் பார்த்துட்டேன். நானும் உன்ன மாதிரி தான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் ஒன்று பார்க்காம இருக்க முடியல. எனக்கு இப்போவும் தெரியும் கொக்கு, நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. அப்படி இருந்து ஏன்டி? இப்போவே சொல்லு. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். சைனீஸ் இருக்கான், பார்த்துப்பான். வரியாடி மாமா கூட? நீ நினைக்கிறியா நான் கூட வருவேன்னு? மாமா, உன் வயசு என்ன, என்னோடய வயசு என்ன? ஒத்துக்க மாட்டாங்க. சியா உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கா. ஸோ இங்கே பாரு, உன்னையும் அண்ணையை பற்றி மட்டும் பேசு. நீ யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேச தேவை கிடையாது. அது எப்படி ஒருத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு நல்லா வாழ்ந்துட முடியும்? ஏன் கொக்கு நீ இப்படி இருக்க? அப்புறம் எதுக்கடி லவ் பண்ண? என் தாலிலாம் கட்டிண்டியடி. அதை நான் அவுத்துடுறேன். எனக்கு வேறு வழி இல்லை. என்னால் ஒருத்தவங்களை அழுக வச்சுட்டு உங்கள் கூட நிம்மதியாக வாழ முடியாது. நீ இப்படி தான் சொல்வ, கடைசியில் நீ என் கூட தான் வருவ. வா காரில் ஏறு.
உனக்கு இந்த சென்டிமெண்ட்டே செட் ஆகாதுடி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு குழந்த. இன்றைக்கி என்னை இப்படி வேணான்னு சொல்வியா? நேற்று நைட்டு என் மடியில் தான் தூங்கினேன். அவ்வளோதாண்டி நீ, அவ்வளோதான். ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கோக்கு, என்னை விட்டுடு. அப்பாவும் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு வீட்டுக்கு. நான் ஈவினிங் வரமாட்டேன். அப்புறம் எங்கே போவ? எங்கேயோ போவேன், உனக்கு தெரியாமல் எங்கேயோ. நீ வராத. அதான் எங்கேயோ போகிறல்ல, என் கூட வந்துடு. அது மட்டும் நடக்காது. நீ சியாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவள் அப்படியே ஓடிடுறா. ஸோ தயங்க ஒரு மாதிரி கோவமாக காரை சாத்திக்கிட்டு, குக்கு என்னை பைத்தியம் பிடிக்க வைக்காதடி. ஏன்டி என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற? எவனோ பேச்சை கேட்டுட்டு நீ என்ன விடுறதே எனக்கு முடியல இதில். குக்கு அப்படின்னு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். ஸோ வயன் ஃபாஸ்ட்டாக ஸ்கூலோட ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறா. செம்மையாக அழுதுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறா. அப்படியே அந்த பேஷனில் கை வச்சுட்டு, நான் ஏன் அவரை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன்? அவர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, எனக்கு காதலிச்சது தவிர. நான் தான் தப்பு. நான் இவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். இந்த லவ்ன்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ளேயே போயிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு அவர் கிடைக்க மாட்டார்ல. எனக்கு தெரியுது மாமா, உன்னோட ஃப்யூச்சரும் என்னோடய ஃப்யூச்சரும் இட்ஸ் நாட் சேம்னு. ஏன் மாமா நீ என் வாழ்க்கையில் வந்த? நீ அங்கேயே இருந்திருக்கலாம்ல. நான் உன்னை அங்கேயே தூரமாக லவ் பண்ணியிருந்துட்டு அப்புறம் அப்படியே பெருசானதுக்கப்புறம் அப்படியே மறந்தாச்சு போயிருந்திருப்பேன். இப்போது என்கிட்ட வந்து இவ்வளோ அழகாக மெமரிஸ் மேக் பண்ணிவிட்டு உன்னை நானே விட்டுட்டு வந்தது எனக்கு எவ்வளோ கில்ட்டாக இருக்குது தெரியுமா? ஸ்டில் நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் என்கிட்ட நீ அதே மாதிரி தான் இருக்க. ஆனால் நான் திருப்பி உன்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஐ மிஸ் யூ மாமா, ஐ மிஸ் யூ. ஒவ்வொரு நாள் நைட்டும் யாருக்கும் தெரியாமல் என் ரூமுக்கு வந்து என்னை உன்னோட நெஞ்சோட சாய்ச்சிக்கிட்டு என்னை கொஞ்சிக்கிட்டு என்னை நீ முக்கால்வாசி நேரம் உன் குழந்தையாக தான் ட்ரீட் பண்ணேன். கொஞ்ச நேரம் தான் உன் லவ்வராகவும் பொண்டாட்டியாக ட்ரீட் பண்ணியிருப்பேன். முக்கால்வாசி நேரம் எனக்கு இவ்வளவும் என் அப்பா இருந்திருக்காரு. ஆனாலும் அவர்கிட்ட ஃபீல் பண்ணாதது நான் உன்கிட்ட ஃபீல் பண்ணேன் மாமா. எனக்கு அதுதான் உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி என் தலையில் எழுதி வைக்கல போல உன்னை. யாரோட தப்புன்னு தெரில. வயன், ஆரோஹி, என்ன பண்ணிகிட்ருக்க? ஆர் யூ ஓகே? ஏன் நான் ஓகே தான். நைட்டு ஃபுல்லாக படித்து ஒரு மாதிரி டிஸியாக இருந்துச்சா, அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். நான் ஓகே தான், நான் வந்துடுறேன். நீ ஓகே இல்லை, இங்கே வா என் கூட. ஆரோஹி அப்படின்னு மேலே மொட்டை மாடியில் போய் உட்கார வைக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக வானத்தை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் படிச்சியா? உன் ஹஸ்பண்ட் ஒன்று படிக்க வச்சாரா? ஜேகே சார்? இல்லை, அவன் ஏன் என்னை படிக்க வைக்க போகிறான்? அவனே ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப கேவலமாக. காலையில் தான் பார்த்தேன். அதே நீ ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிற. வேறு என்ன பண்ண முடியும்? அழுது எல்லாம் தீந்துருச்சு. அழுகிறத தாண்டி ஃபேஸில் சிரிப்பு தான் வரும். அதான் சிரிச்சிட்ருக்கேன். கேர்ள், சரி விடு. நீ அவன் கூட திரும்பி போகணும்லாம் நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். நான் என்ன சொல்லணும்னா, அது வயன், உனக்கு ஒன்று தெரியுமா? நீ ஏன்னு தெரியல, உன்னை பார்த்தா உன்கிட்ட பேசினா நான் ரொம்ப ஹீல் ஆகுறேன். வீட்டில் ரொம்ப நரகம் மாதிரி இருக்கும். ஈவன் நான் ரொம்ப லவ் பண்ண பையனா அது ஜேகே. அவன்கிட்ட கூட எனக்கு இந்தளவுக்கு கம்ஃபர்ட் கிடச்சதே கிடையாது. ஆனால் நீ யாரோ ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும்தான் உன்னை பார்ப்பேன். ஆனால் எப்போ நான் ஸ்கூலுக்கு வரணும் அப்போல்லாம் நீ என்னை ரொம்ப ஹீல் பண்ணுற, உனக்கு தெரியாமலே. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? எப்போ பாரு என் மாமாவை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பேன். அதை கூட நான் அட்மையர் பண்ணுவேன் கோக்கு. சாரி, உன்னை உன் மாமா மட்டும்தானே கோக்குன்னு கூப்பிடணும், நான் கூப்பிட்டுட்டேன். இல்லை, அவனே என் வாழ்க்கையில் இல்லை. என்ன பண்ணுறது? ஏன்
ஆமாம், அது நான் இன்னொருக்கா சொல்கிறேன். இப்போ என்கிட்ட அதை பற்றி பேசி சரி சரி, உனக்கு எப்போ தோணுதோ அதை பற்றி நீ என்கிட்ட ஷேர் பண்ணு. பட் தேங்க்யூ ஸோ மச் வயன். எனக்கு இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்கும் பிடிக்கல. நான் அதை பற்றி வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கு நீலாம் எனக்கு வேண்டாம், நீ தயவு செஞ்சு மூஞ்சியில் முழிக்காதன்னு சொல்கிறான். எங்கே போகிறதுனே தெரியல. ஹேய் அருஹி, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா? ஏதாவது ஒரு வீடு எடுத்து. இந்த ஐடியா எப்படி இருக்குது? இல்லை எப்படின்னா நம்ம தான் எல்லாமே பண்ணணும், இனிஷியேட் எடுத்து. நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், யாரையும் நம்பாமல். சரியா? இப்போ நம்ம காலேஜ் போகிறோம்ல, ஒன்றா காலேஜ் போகலாம், அப்போவும் ஒரே ரூமில் இருக்கலாம். நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒன்றா சேர்ந்து. சரியா? எந்த ஒரு பெயினும் இல்லாமல். நீ வருவியா ஸ்கூல் முடிச்சு? கண்டிப்பாக. உனக்கு ஓகேண்ணா? நான் தான் இந்த ஐடியாவே சொன்னேன், நான் ஓகே சொல்லாமல் இருப்பேனா பேபி? கண்டிப்பாக நம்ம போயிடலாம். ஈவினிங்கா? என்கிட்ட நிறையா மணி இருக்குது. என் மாமா எனக்காக அப்பப்போ பேங்க்கில் போட்டுடுவார். எனக்கு அந்த பைத்தியம் ஒரு சொத்தே எழுதி வச்சிருச்சு நிறையா. அதனால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆனால் நீ பிரேக்கப்புன்னு சொன்ன, அதெல்லாம் அவன் எதுவும் நினச்சிக்க மாட்டான். அவனோட காசு எனக்கு தானே சொல்லுவான். பிரேக்கப் ஆனால் கூட அவன் என்னை பற்றி எதுவும் நினைக்க மாட்டான். எனக்கெல்லாம் உரிமையும் இருக்குது. நம்ம அதை எடுத்து செலவு பண்ணலாம். சரியா? ஓகே, அப்போ நான் ரெடியாக இருக்கேன். ஈவினிங் போயிடலாம். தேங்க்யூ பேபி அப்படின்னு 2 பேரும் அப்படியே கொஞ்சிக்கிறாங்க. ஹே, சார் வந்துட்டார். லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கலாம். சார், தயாங் சார், ஒரே நிமிஷம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் மானத்தை காப்பாற்றுங்க. சரியா? இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம். இதுக்கப்புறம் உங்களை எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல. ஃபேரவல் இருக்குல்ல, அவள் பேசிக்கலாம். இப்போ போங்க, படிக்கிறது பாருங்கள். சரியா? ஒரு அட்வைஸ், எப்போவும் சொல்கிற மாதிரி தான், யார் நம்பியும் இருக்காதீங்க. படித்தா எல்லாமே கிடைக்கும். உங்களோட காலில் நில்லுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ சார். அட்வைஸ் தரான் கீழே. அப்போ நீயும் போய் கேளு கோக்கு. உனக்கும் ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ல. என்ன தான் நான்லாம் கூட இருந்தாலும் எனக்கு தெரியும் உன்னோட ஹோம் உன்னோட தயாங் தானே. வேண்டாம், எதுக்கு? எவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் எனக்கு இல்லை. அப்படிலாம் எனக்கு தெரியல. நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றா சேருவீங்கன்னு எனக்கு தோணுது. இது பாசிபிளே இல்லை. ஓய், பார்த்துட்டான். ஏதாவது பேசு போ. எக்ஸாம் போல? இல்லை. ஏன்டெல்லாம் இருக்கு மூஞ்சி? இல்லை இருக்கு. ஒரு என்ன ஒரு ஹக் கிடைக்குமா? வரேன். ஐயோ, நான் ஏன் இப்படி இருக்கேன் ஆரோஹி? என்ன பார்த்தெல்லாம் நான் என்ன பண்ணேன்னு? ஒரு ஹக் கிடைக்குமா? ஷூ, நான் அது நானே கிடையாது. அது வேறு எதுவும். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒரு பேய் பூந்துக்குதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ நானே ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? ஆரோஹி, என்னை காப்பாற்று தயவு செஞ்சு. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதா? கேட்டுட்ட கொடுக்குறதுக்காக ஒரு ஓடி வந்துட்டுருக்காரு. போய் கொடு. இல்லை, என்னை காப்பாற்று. எனக்கு ஒரு மாதிரி இங்கே பாரு, கையெல்லாம் நடுங்குது. எக்ஸாமுக்கு கூட நான் அப்படி நடுங்கவே இல்லை. ஆனால் இங்கே பாரு வேர்த்தெல்லாம் கொட்டுது. கோக்கு, திரும்பு, உன் ஆள் தான். நான் போல என்னை காப்பாற்ற ஆரோஹி, நான் போல. உன்னை தாண்டி மாமா. அப்போ அவன் அப்படியே கண்ணாடி போட்டிருக்கான். அதை அப்படியே கழட்டி தூக்கி வீசிட்டு ஓடி வந்து கரெக்டாக கோக்குமா அவனை பார்த்துட்டு ஓடி போகிறா. அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தம் உதட்டுலேயே நச்சுன்னு தரான். 2 பேரும் அப்படியே ரொம்ப நாள் கொடுக்காத மாதிரி அப்படியே கடிச்சிக்கிறாங்க மாறி. கொக்கு, ஏன் கொக்கு இப்படி இருக்க? பைத்தியக்காரி நீ. நீ தான் பைத்தியம். நீ தாண்டி பைத்தியக்காரி. அதான் நல்லா மிருக முடியாதுல்ல. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாதுல்லடி. அப்படின்னு
மாறி மாறி இப்படி இப்படின்னு சைடாக திரும்பி திரும்பி என்னென்னமோ பண்ணி அப்படி முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஆரோஹிக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கீழே போயிடுறா. மாமா, ஏன் மாமா இப்படி இப்படி நடக்குது எனக்கு? நான் என்ன பைத்தியக்காரியா? ஆமாடி, நீ பைத்தியக்காரி தான். அப்போ நீயும் பைத்தியக்காரன் தான். சரி, நீ பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரனாகவே இருந்துட்டு போகிறேன். நான் எக்ஸாம் எழுதுற போகிறேன். ஐ லவ் யூ சொல்லிட்டு போ. நான் போகணும். நானா கூப்பிட்டேன்? நீ தானே. ஒரு ஹக் கிடைக்குமா? ஐயோ, அதுதான் சொல்கிறேன்ல, நான் பைத்தியக்காரி. அப்போ நானும் பைத்தியக்காரன். மாமா, நீ ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்க? உன் மூஞ்சி ஃபுல்லாக மொத்தமாக கொடுக்கணும் போல இருக்கு. கொடு. எக்ஸாம்க்கு இன்னும் 10 minutes இருக்கு. மாட்டேன். நீ கொடுக்குறியா நான் கொடுக்கட்டா? நானே கொடுக்குறேன். சரி, ஐ லவ் யூ சொல்லு. இல்லை, அப்போ நீ ஃபெயில் தாண்டி. இங்கே உன் வீட்டை விட்டு போக முடியாது. மறுபடியும் அகைன் படிக்கணும்னா 12th இங்கே தான் இருக்க முடியும். இல்லை, நான் போகணும். அப்போ ஐ லவ் யூ சொல்லு மாமாவுக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி. கொக்கு, இதே மாதிரி இருக்கணும்னா சண்டை போட்டுட்டு போகணும். ஆனால் அடுத்த நிமிஷமே வந்துடணும். இப்படி ஓடி வந்துடணும். இப்படி ஓடி வந்து இப்படி கட்டி பிடிச்சிக்கணும். சரியா? போக மாட்டேன். தெரியும் இந்த மூஞ்சி போகாதுன்னு. எனக்கும் தெரியும் இந்த மூஞ்சி போகாதுன்னு. அப்படியே மேலே தூக்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.